ஆத்ம நமஸ்தே டு ஆல். உங்களுடைய பர்சனை மனசில் நினச்சிட்டு இந்த ரீடிங் பாருங்கள். இப்போ நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த ரீடிங் உங்களுக்காகத்தான். அந்த பர்சன் உங்களை பற்றி இப்போவும் நினச்சிக்கிட்டே இருக்காங்களா? அந்த பர்சன் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க? கரண்டாக அவங்களுடைய மைண்டில் என்ன இருக்குது? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுடைய பர்சனுக்கு உங்களுடைய நினைவு இருக்கா இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களுடைய நினைவுகள் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் அந்த நபர் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு தயாராக இல்லை. உங்களுடைய நினைவு அவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய நினைவு வராத மாதிரி அவங்க வேறு விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த லவ் பிரியறதுக்கான ஒரு காரணமாக இருந்தது ஃபேமிலி சிச்சுவேஷன். பேரண்ட்ஸுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்ததுனால தான் இந்த காதல் பிரிஞ்சு இருக்குது. இருந்தாலுமே அந்த நபருக்கு நல்லாவே தெரியுது நீங்கள் இன்னும் அந்த நபருக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அந்த நபருடைய மைண்டில் அடிக்கடி அந்த ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஃபேமிலியை தாண்டி எதுவும் பண்ண முடியலை, அந்த ஒரு எண்ணம் தான் அவங்களுக்குள்ளாடி ஓடிக்கிட்டே இருக்குது. அதனால் உங்களை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.